இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். இஃப் த ஆனுவல் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 10% to 12 1/2%, a man's yearly income increases by rupees 1250, his principal is. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ரேட் வந்து 10%லேருந்து 12 1/2%க்கு இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லியிருக்காங்க. a man's yearly income increases by rupees 1250. இப்போ அந்த பர்சனோட இன்கமும் rupees 1250க்கு இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலானது பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைட் பை 100 அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இன்க்ரீஸ் ஆன ரேட்டில் யூஸ் பண்ணி வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இனிஷியல் ரேட்டை யூஸ் பண்ணி வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன அந்த அமௌண்ட் வேல்யூ எழுதுனா நமக்கு சம் கிடச்சிருமா, அதை எழுதியிருக்கோம். இப்போ பிரின்சிபலை வந்து நம்ம லெட் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் இன்ட்டு ரேட் என்னது இன்க்ரீஸ் ரேட் வந்து 12 1/2ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினா 12 2 24 + 1 25/2 அதான் ரேட் வந்து 25/2 இன்ட்டு டைம் வந்து 1 year டிவைட் பை 100 மைனஸ் பிரின்சிபல் எக்ஸ் இன்ட்டு இனிஷியல் ரேட் எவ்வளோ 10 இன்ட்டு 1 டிவைட் பை 100 எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு 1250. இப்போது இதை கேன்சல் பண்ணால் x by 10 எழுதியிருக்கோம். x இன்ட்டு 25 டிவைட் பை 2 இன்ட்டு 100 மைனஸ் x by 10 ஈக்குவல் டு 1250. இப்போது இதை கேன்சல் பண்ணோன்னா x by 8 கிடைக்குது. x by 8 மைனஸ் x by 10 ஈக்குவல் டு 1250. இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 2x ஈக்குவல் டு 1250 இன்ட்டு 8 இன்ட்டு 10. இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டேன், கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும், நான் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 2யும் 8யும் கேன்சல் பண்ணிட்டா 4 அப்போ 1250 இன்ட்டு 4 இன்ட்டு 10. இப்போ இதை இன்ட்டு பண்ணால் 50,000 கிடைக்குது. அப்போ எக்ஸ் வந்து 50,000. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 50,000.